இருந்தது. வாள்முனையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை இந்திய மண்ணில் திணிக்க முயல்வதற்கு பதிலாக அடிப்படையில் இந்தியா இந்துக்களின் நாடு என்பதை புரிந்து கொண்டு பெரும்பான்மையினரின் நன்மதிப்பை பெற வாளை விட கூர்மையான அன்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தார் அக்பர். அந்த அணுகுமுறை அவருக்கு பெரும் வெற்றியை தேடித் தந்தது. சொல் வேறு செயல் வேறு என்ற நாடகமும் போடவில்லை அவர். இந்து முஸ்லிம் என்றெல்லாம் பார்க்காமல் திறமையின் அடிப்படையிலேயே மற்றவர்களுக்கு பெரும் பதவிகள் தந்தார் சக்கரவர்த்தி. அதற்கேற்ப பல ராஜபுத்திர தளபதிகள் போர்க்களங்களில் மன்னருக்கு வெற்றிகளை ஈட்டித் தந்தனர். இராணுவம் என்றில்லை. அக்பரின் ஆஸ்தான ஓவியர்கள் 17 பேரில் 13 பேர் இந்துக்கள். அந்த 13 பேரில் அரண்மனையில் குப்பை கூட்டும் பணியாளர்கள் மகனும் ஒருவர். இந்த சிறுவனிடம் இருந்த ஓவியத் திறமையை எதேச்சையாக கண்டுபிடித்து பயிற்சி தர செய்து தேர்ந்த ஓவியராக்கினார் அக்பர் பாதுஷா. மொகலாய சாம்ராஜ்யத்தின் பிரதம அமைச்சரான தோடர்மால் ஒரு இந்து. ஆஸ்தான தலைமை இசைக்கலைஞரான தான்சேனும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவரே. பிற்பாடு தானாக இஸ்லாத்துக்கு மதம் மாறினார். தன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்தார் அக்பர். அவருடைய இந்து ராணிகளின் கொஞ்சலான வற்புறுத்தல்தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா என்று கேட்டால் வீம்பாக பதில் வராது பாதுஷாவிடமிருந்து. மாறாக நானே எடுத்த முடிவுதான் அது. காரணம், என் வயிற்றை விலங்குகள் புதைக்கும் இடுகாடு ஆக்குவதற்கு விரும்பவில்லை நான் என்று மென்மையான புன்னகையுடன் பதில் வரும். இந்துக்களிடம் நிலவிய சில காட்டு மிராண்டித்தனமான வழக்கங்களையும் கடுமையாக சாடினார் அக்பர். ஒரு முறை வேட்டையாடிவிட்டு திரும்பும் பொழுது சுடுகாடு ஒன்றில் கூடியிருந்த கூட்டம் அக்பர் கவனத்தை கவர்ந்தது. அங்கே ஒரு இளம் இந்து விதவையை உடன்கட்டை ஏற்ற அழைத்து வந்திருப்பது தெரிந்த மன்னர் குதிரையிலிருந்து குதித்து ஓடி சென்று அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பிணைத்திருந்த கயிறுகளை தானே அவிழ்த்து விட்டார். கூடியிருந்தோரை கடுமையாக எச்சரித்தார். கூட்டம் நடுங்கி போனது. அதோடு விடாமல் பிற்பாடு எங்கேனும் கட்டாயமாக உடன்கட்டை ஏற்ற முயற்சிகள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சிறையிலடிக்கப்படுவார்கள் என்று ஆணையம் பிறப்பித்தார். இந்த விஷயத்தில் ராஜா ராம் மோகன் ராய்க்கு முன்னோடி அக்பர் என்று கூட சொல்லலாம். மத ஒற்றுமை சம்பந்தமான எல்லா தரப்பினருக்கும் ஒட்டுமொத்தமாக அக்பர் சொன்ன அற்புதமான அறிவுரை இதுதான். இந்தியா மற்ற நாடுகளைப் போல அல்ல. இங்கே மதத்தின் பெயரால் மோதிக்கொண்டிருந்தால் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் இந்துவாக இருந்தால் போய் முஸ்லிம்களிடம் பழகுங்கள். முஸ்லிமாக இருந்தால் இந்துக்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதத்துக்கு மக்களோடைய உழன்று கொண்டிராமல் மற்றவர்களிடம் பழகுவதன் மூலமாக நட்பு உணர்வு வளரும். பிற மதத்தினரின் மாற்று கருத்துக்களை சற்றும் கோபப்படாமல் கேட்டு பழகி அவற்றை